வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கு கண் திருஷ்டியை பற்றி பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. கத்தி கத்தி அழுவாங்க, பால் கொடுத்தாலும் அழுகை நிப்பாட்ட மாட்டாங்க, வெளியே தூக்கிட்டு போய் காமிச்சாலும் அழுகை நிப்பாட்டமாங்க, விளையாட்டு ஜாமான் கொடுத்தாலும் அழுகை நிப்பாட்டமாங்க, தின்பண்டம் கொடுத்தாலும் அழுகை நிப்பாட்டமாங்க. ஆனால் அழுதுகிட்டே இருப்பாங்க. நைட்டு பகல் அழுகுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, பால் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க, குடித்த பால் அப்படி இப்படியே கக்குவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்க நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுவோம். எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க. எல்லா டெஸ்ட் எடுத்தாலும் டாக்டர் என்ன சொல்லி, குழந்தைக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியிலே தூக்கிட்டு போங்க, அம்மாட்ட நல்லா தூக்கி வச்சுக்கிடுங்க அப்படின்னு ஒரு சில அறிமுறை சொல்லிவிடுவாங்க. டாக்டர் டானிக்கு கொடுப்பான். அந்த டானிக்கு என்ன டானிக்குன்னா, தூக்கத்துக்கான டானிக்கு. அந்த குழந்தை டானிக் குடிச்சோன்னே தூங்கும், திரும்ப முடிஞ்சோடனே மறுபடியும் கத்தும், ஆனால் பால் குடிக்காது, லூசு மோசன் போய் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சு வந்திருப்போம். ஆனால் அது பாலாகிரக தோஷம்னு சொல்லியிருக்கு. அது 6 மாதம் 6 நாள் 16 வயசு வரைக்கும் அந்த மாதிரி தோஷங்கள் குழந்தைக்கு உண்டு. அது 16 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 16 நாள், 6 மாதம், 9 மாதம், 1 வயசு, 3 வயசு, இப்படி 16 வயசு வரைக்கும் இந்த மாதிரி தோஷங்கள் பிள்ளைகள் பாதிக்கிறது இருக்குது. நம்ம எவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு ஆனால் சரியாகலை என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கிட்டு போகாத ஆஸ்பத்திரி இருக்காது. குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இன்றைக்கி அதிகமாகிட்டாங்க. ஏன்னா காரணம் இது தான், அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டலையே, என்னென்னு தெரியலை, என்னென்னமோ பண்ணுறோம், போயிட்டு வர்றோம். ஆனால் இதெல்லாம் கண் திருஷ்டி தோஷம்னு சொல்லுவாங்க. எச்சி தோஷம், பச்சி தோஷம்னு சொல்லுவாங்க. எச்சில் தோஷம்னா எச்சில் பட்ட தோஷம், அது ஒரு தோஷம் இருக்குது, அதை கூட விட்டுருவோம். பச்சி தோஷம்னா, பச்சி தோஷம்னா மிருகங்களோட தோஷம். ஒரு நாய், ஒரு காகம், ஒரு பறவை, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கும். அது என்ன எப்படி தோஷம் அப்படின்னா, அதோட தோஷங்களை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் இருக்கும், நாய் கூப்பிட்டு சோன்னு கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவோம், அந்த காமிச்சு இந்த பாப்பாவுக்கு சோறு ஊட்டுவீங்க, இந்த பாப்பா சாப்பிடும். அந்த நாய் ஏங்கும் பார்த்தீங்களா, அதுவே தோஷங்க. ஒரு காக்கா காய்ச்சி நீ சாதா ஊட்டுறீங்க, அந்த காக்கா பக்கச்சு நீ ஊட்டுறீங்க, காக்காவுக்கு ஒரு வாய் சோறு போட்டிருக்க மாட்டோம், அதுவே பெரிய தோஷம். ஆகையினால நம்ம எந்த மிருகத்தை காமிச்சு சாதம் ஊட்டுறோமோ, உயிருள்ள ஜீவன் நிற்கிறப்ப அதுக்கு ஒரு வாய் போட்டுறணும். 2வது வாய் போடணுமாலும் கிடையாது, ஒரு வாய் அதுக்கு போட்டுட்டு தான் குழந்தைக்கு ஊட்டணும். அப்போனா தான் அந்த அந்த மிருகத்தை வச்சு, அந்த பட்சியை வச்சு, அந்த நாயோ பூனையோ காகமோ குருவியோ வச்சு நம்ம சாதம் ஊட்டணும். இல்லைன்னா அந்த பட்சி தோஷம், அந்த பறவையோட ஏக்கம் இந்த குழந்தைய பாதிக்கும். நம்ம அது தெரியாமல் என்னென்னமோ பண்ணுறோம். எப்போவுமே பறவைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒன்று பொருளை காட்டி உணவு ஊட்டுறோமோ, அந்த பறவைக்கோ பசுவுக்கோ ஏதோ பசு தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த குழந்தைய பாதிக்காது. மற்ற எல்லா மிருகங்களோட தோஷமும் இந்த குழந்தைய பாதிக்கும். சின்ன குழந்தை இல்லையா, அதோட எச்சி தோஷம் பாதிச்சிடும். அதனால் நம்ம ஒரு மிருகங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு ஊட்டுறப்ப, இந்த குழந்தைக்கு ஊட்டுறப்ப அந்த மிருகங்களுக்கு ஒரு வாய் போட்டுட்டு அப்புறம் இந்த குழந்தைக்கு ஊட்டணும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையினால அந்த பறவைகளுக்கு குருவிகளுக்கு எதுக்காக அன்னதானம் பண்ண வைக்கணும். அதுவும் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா பல பேர் கண்ணடிப்படுது, கண் திருஷ்டி படுது. ஒரு விசேஷம் கூப்பிட்டு போகிறோம், இந்த குழந்தை மேலே கண் திருஷ்டி பண்ணாலும் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடும். ஏதாவது நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒரு திருவிழாக்கு ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போயிருப்பீங்க, ஒரு பிறந்தநாளுக்கு இந்த குழந்தை தூக்கிட்டு போய் வர்றப்போ காய்ச்சலாக இருக்கும், யாருமே தூக்கியிருக்க மாட்டாங்க, அந்த குழந்தை தொட்டு கூட பார்த்துருக்கணும். ஆனால் அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகும், வாந்தி வைத்தால போகும், உடம்பு சரியில்லாமல் போகும். நாம் என்ன பண்ணுவோம், இந்த பிள்ளையை தூக்கி எங்கேயுமே போக முடியல, இந்த குழந்தை பிறந்தாலும் எங்களுக்கு நேரமே சரியில்லை, பாடா படுத்துது, என்னைய தூங்க விடாம, இப்படி மனக்கவலையை கொண்டு வந்துடும். ஆனால் அந்த குழந்தைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாம தான் பெரியவங்களாக இருக்க நாம அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை பார்த்து பண்ணணும். அதில் இந்த மாதிரி மிருகங்களுக்கு உணவு ஊட்டி பண்ணனா ஒரு வரையில் தோஷம் போகும். இந்த குழந்தை கையினால் அந்த குருவிக்கோ பறவைக்கோ காக்கைக்கோ அல்லது பசுமாட்டுக்கு கீரை இந்த கையால் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கொடுக்கணும், கொடுத்து பண்ணணும். அதுலேயும் தோஷம் போகும், அதுலேயும் கண் திருஷ்டிகள் போயிடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. பழமையான கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, கோயிலில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், கல் தூணில் எரியும், ஒரு சட்டியில் பெரிய சட்டியில் கோயிலில் எரியும். அந்த இடத்துல அந்த கறி இருக்கும், எரிஞ்சு தீரி எரிஞ்சு கருகி கருப்பாக இருக்கும். அந்த கருப்புகளாக எடுத்துகிட்டு வரணும். மூலஸ்தானத்தை போய் நீங்கள் எடுக்க முடியாதுங்க. பிரகாரங்களில் இருக்கும்ல, கோபுரம், பெரிய கோபுரம் உள்ள கோயில்களில் பிரகாரங்களில் இருக்க சின்ன சின்ன தெய்வங்கள், ஆஞ்சநேயர், கணபதி, அம்பாள், அந்த எரிஞ்சு போய் கருகி போய் அந்த கல்லில் அப்படியே பக்கமாக இருக்கும், அந்த பக்கெல்லாம் எடுத்து வந்துட்டு சேமித்து வச்சுக்கணும். அந்த சேமித்து வச்ச பக்கத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம குழச்சிக்கிட்டு குழந்தைய குளிச்சு முடிச்சோன்னே பொட்டு கண் திருஷ்டி மை வைக்கிறீங்களா, மைக்கு போதில் இந்த எண்ணெயை தொட்டு வச்சிங்கன்னா திருஷ்டி அறவே போயிடும். இது ஒரு பெரிய விஷயம். இதை நீங்கள் பழகிட்டு வந்தாலே நீங்கள் எங்கேயும் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட தேவையில்லை. ஒரு முக்கியமான கழிப்பு கழிவுகளை போய் நீங்கள் ஓடி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணி பார்த்துட்டாலே போதுமானது. அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிறகு நீங்கள் எங்கேனாலும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போகலாம். ஆகையினால நம்ம கை கட்டின வைத்தியங்களை நம்ம பண்ணணும். அப்படி இல்லை, நீ கோயிலுக்கு போய் எடுக்க முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லி தெய்வத்துக்கு விளக்குடுவீங்கள, அந்த பழக்கம் நமக்கு கிடையாது. முடிஞ்சால் வெள்ளி செவ்வாய் போடுவோம், அதுவும் யாரோ சொன்னாங்கன்னு போடுறோம். அப்படியே கூட போட்டாலுமே அந்த கறி வந்துருக்கு, அது கூட சேமித்து வைங்க.
அந்த மாதிரி சேமிச்சு வைங்க. அந்த மாதிரி சேமிச்சதை எடுத்து குழந்தைக்கு போட்டு வைங்க. நல்லா கவனிச்சுக்கணும், சுடுகாட்டில் இருக்க காளி கோயில், சுடுகாட்டு பக்கம் இருக்க முனியாண்டி கோயில், இந்த மாதிரி கோயிலுக்கு மை எடுக்கக்கூடாது. அந்த எண்ணெயோட பக்கம் எடுக்கக்கூடாது. கணபதி, ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர், நரசிம்மர், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து எடுத்து சேகரிச்சுக்கணும். அந்த மாதிரி எடுத்து, ஏன்னா குழந்தை பார்த்தீங்களா நீ வச்சிருப்ப அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். பெரிய கூட வைக்கலாம், சின்ன குழந்தைகளும் நீ வைக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி கோயில்கள் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை நம்ம வீட்டில் போட்டிருக்க இதை வச்சு நீ எடுத்து அந்த குழந்தைகள் வச்சோன்னா கண் திருஷ்டி அறவே இருக்காதுங்க. நீ குழந்தைகளை பற்றி பயப்படவே வேண்டாம். நோய் முதல்ல பார்க்கக்கூடிய சரிதான். இரண்டாவது உடனே நம்ம பார்க்க வேண்டியது பேய்க்கு. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மருத்துவம் பார்க்கணும். உடனே இதை எடுத்து நீங்கள் எப்போவுமே வீட்டில் சேகரித்து வச்சுக்கணும். நமக்கு குழந்தை இருக்கோ இல்லையோ, அண்ணன் பிள்ளையோ யாரோ ஒரு குழந்தைக்குனாலும் இந்த விஷயத்தை நம்ம என்ன ஒன்று கொண்டு சேர்த்துட்டோம்னா அவளுக்கு கண்டிருச்சி இல்லாமல் அந்த குழந்தை ஆரோக்கியமாக நிம்மதியாகவும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் இந்த பதிவு நம்ம குழந்தைகளுக்கான பதிவு, குழந்தைகள் போய் சேர்த்தோம். இன்னும் இதை பற்றி நிறைய குழந்தைகளை எப்படிலாம் கொண்டு போகிற தகவல் பின்வரும் நாட்கள் நம்ம பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து நம்ம பின்தொடர்ந்துட்டு வாங்க மக்களே. இந்த நல்ல செய்தி நிலவரத்துக்கு போகணும். நன்றி, வணக்கம்.